ஜனவரி 9ஆம் தேதி வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 10ஆம் தேதி வந்து பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த பராசக்தி படம் வந்து நமக்கு போட்டியா வருதுன்ட்டு நம்ம விஜய் ஃபேன்ஸ் வந்து நிறைய தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் ஃபேன் வந்து பராசக்தியோட போஸ்டர் வந்து கிளிக்கிறது, பேனரை கிளிக்கிறது, இந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஒரு பையன், அவனை பார்த்தா ஒரு 11th 12th படிக்கிற பையன், சட்டையே இல்லாமல் இருக்கான். நம்ம டிவிகே ஃபிளாகை வந்து கட்டியிருக்கான். கட்டிட்டு நீங்க விஜயன பக்கத்துல பராசக்தி படம் பேனரை வச்சிங்க, நான் கிழிப்பேன் அப்படின்னு வந்து அவன் சொல்றான், மீடியால வந்து சொல்றான். அதே மாதிரி கிழிச்சிருக்காங்க, சொல்றது மட்டும் இல்ல கிழிச்சிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து ஜனநாயகன் படத்தோட சேர்ந்து அஜித் படம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏகே ஃபேன் சும்மா இருப்பாங்களா? நம்மளால போஸ்டரை கிளிக்க முடியுமா, இல்லாட்டி பேனரை தான் கிளிக்க முடியுமா? சிவகார்த்திகேயனுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபேன் மேடு இல்லை, ஃபேன்ஸ் கிளப் இல்லை. சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் ஃபுல்லாமே 2K ஃபேன்ஸ் தான் அதிகம். சரிங்களா? அதனால வந்து அவங்க ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க தான் மேக்ஸிமம் அதிகமாக இருப்பாங்க. 30-40 வயசுக்கு மேலே உள்ளவங்க சிவகார்த்திகேயன் ஃபேனாக இருக்காங்க. இருந்தாலும் வந்து 2K ஃபேன்ஸ் தான் அதிகம். இருந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கு பேனரை கிழிச்சா, ஃப்ளெக்ஸை கிழிச்சு விட்டா யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம பசங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் ஓட்டு வேண்டாமா? நம்ம தளபதிக்கு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் ஓட்டு வேணும்ல. இப்போ வந்து அஜித் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, ஏகே ஃபேன்ஸ்லாம், அவங்க ஓட்டு வேணும்னுக்காண்டி நம்ம வந்து ஏகே ஃபேன்ஸை வந்து தூக்கி பேசுகிறோம். விஜய் அண்ணா கூட வந்து அஜித் அண்ணா பேரை வந்து மேடையில் வந்து சொல்கிறார், ஸ்டேஜில் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து மலேசியாவுக்கு வந்தாலே எனக்கு பில்லா படம் ஞாபகம் வருது, அஜித் சார் மாதிரி வந்து கோட் போட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறது வந்து இது அரசியல் தான். சரிங்களா? நமக்கு அஜித் சார் ஃபேனோட ஓட்டு வேணும். அதே மாதிரி எஸ்கே ஃபேன்ஸ் ஓட்டும் வேணும். சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு படம் தான். நம்ம படம், இந்த படம் ஜனநாயக படம் வந்து ஃப்ளாப் ஆனாலும் நமக்கு ஒன்றும் பெரிய லாஸ்லாம் கிடையாது. சரிங்களா? அதனால் வந்து அடுத்து நம்ம அரசியலை பார்த்து போய்கிட்டே இருப்போம். அரசியலில் விஜய் அண்ணனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த 4 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஜனநாயக படத்தை போய் தியேட்டரில் போய் பாருங்க. அதுக்காண்டி பராசக்தி படத்தை போஸ்டரை கிளிக்கிறது, அவன் பேனரை கிளிக்கிறது, சிவகார்த்திகேயன் ஃபேமிலியை பற்றி தப்பாக வந்து மீம்ஸ் போடுறது சோசியல் மீடியாவில், இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் தப்பு. இதை நான் ஒரு விஜய் ஃபேனாக வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். இதை நான் சப்போர்ட் பண்ணேன்னா என்னையே பார்த்து காரி துப்பிடுவாங்க. உங்கள் விஜய் ஃபேன்ஸ் ஒரு தப்பு பண்ணால் நீயே சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு என்னையே காரி துப்பிடுவாங்க. எந்த விஜய் ஃபேன்ஸும் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் பேனரை கிழிச்சது கரெக்டு தான், நீங்கள் மாஸ் காமிச்சிட்டிங்க, நம்ம அண்ணா தான் வந்து மாசு, அண்ணன் பக்கத்தில் வேறு ஏதாவது பேனர் இருந்தால் கிழிக்கணும் அப்படின்னு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பசங்க பண்ணது தப்பு தான். அதனால் பேனர்லாம் கிழிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கட்சியும் வந்து காப்பாற்றாது, விஜயனும் வந்து உங்களை ஜாமீன் எடுக்க மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்க அப்பா அம்மா தான் வந்து ஒரு வக்கீலை பார்த்துட்டு வந்து ஜாமீன் எடுப்பாங்க. அதனால் வந்து படத்தை மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஜனநாயக படம் ரிலீஸாக தான் போய் பாருங்கள். சிவகார்த்திகேயன் படம் பிடிச்சா பாருங்கள், இல்லாட்டி பிடிக்காட்டி விடுங்க. விஜய் படத்தை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் இருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பார்த்து பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க.